அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் 2 வசனங்கள் பெரிய வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்த பகுதி நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து அந்த 5வது வசனத்தினுடைய பகுதி, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அப்போது திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை ஒரு பாதையிலே கொண்டு வந்து அல்லது ஒரு திட்டத்தை கொடுத்து கர்த்தர் அதை நடப்பிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்துக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிற பட்சத்திலே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதை திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வேலையை நடத்தணுன்னா எனக்கு யாரும் ஹெல்ப் இல்லையே ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. சில காரியங்களை நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியத்தில் நான் எப்படி இந்த காரியத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுத்து செயல்படுவது என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானித்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் வேலையை நடத்துங்கள் என்று சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போது தேவன் நம்மை திடப்படுத்தும் பொழுது நாம் அவர் சொல்கிற வேலையை நம்ம என்ன செய்யணும். அவர் திடப்படுத்துகிற வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது அந்த காரியத்தை நம்முடைய பலத்தில் அல்ல, அவருடைய பலத்திலேயே நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது அது அவசியமாக இருக்கிறது. அப்போது முக்கியமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களை முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேகருக்கு கர்த்தருக்குள்ளே வளர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு பயம். அநேக நாட்கள் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு சுவிசேஷ வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்தை, ஒரு தடுமாற்றத்தை நீங்கள் பார்க்கிற நபர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதற்கு உங்களுக்குள் இருக்கிற சில தடுமாற்றத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உலக வேலையும் நமக்கு உண்டு, ஆண்டவருடைய உன்னதமான வேலையும் உண்டு. யாருக்குமே எனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் நமக்கு தகப்பன் என்று சொன்னால் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சேவை இருக்குது. எல்லாருக்கும் அநேகருக்கு அப்பா கிட்டேருந்து நன்மையை மட்டும் வாங்கணும், ஆனால் அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்பு கேட்டால் அப்பாவுக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு பெத்த தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகள் பெற்றெடுத்து வளர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தாய் தகப்பன் செய்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய சேவைகளை அவர்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்கள பெற்றெடுத்தது வேஸ்ட்டு இல்லையா? அப்போ உங்களை பெற்றெடுத்தவர்களுடைய மனம் நோகும்படியாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீங்கள் செய்யாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், தகப்பனுக்கும் தாய்க்கும் மனவேதனையை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. அதாவது ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவார்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு வயதான தாய் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. மகனும் மருமகளும் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த வயதான தாய்க்கு மட்டும் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு வெளியில் ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டாக ஒன்று போட்டு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம். அப்படி வைத்திருக்கிற பட்சத்தில் அந்த அந்த அம்மாவுக்கு அலுமினிய பாத்திரத்திலலாம் சாப்பாடு. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தது, அந்த அம்மா வயதான அம்மா இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த அம்மாவுடைய ஐட்டத்தெல்லாம் தூக்கி கொண்டு போட்டு, அதாவது அந்த ஆள் ஞாபகமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இவங்களுடைய மகன் சின்ன பையன் ஓடி போய் அந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டானோ. அப்போ எடுத்து வச்சுக்கிட்டே அதை குடுறான்னா, அதே எப்படி நான் கொடுப்பேன், நீங்கள் வயசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சோறு போடணும்ல அப்படின்னா. எப்படி உங்களிடத்தில் எதை பார்க்குறதோ பிள்ளைகள் பார்க்குதோ அதை உங்களுக்கு செய்வாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
அதாவது கர்த்தர் வந்து அதாவது நம்ம செஞ்ச தவறுகளை நம்மளே மறந்துடுவோம். ஆனால் அவர், அதான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வச்சு செய்வார். ஹல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டாருங்க. என் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவர் வச்சு செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும் அப்படியே 100% நான் வந்து கரெக்டாக வந்தவன்னு சொல்ல முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் தவறுகள் என்னென்ன பகுதிகளில் வந்ததோ அதுக்குரிய காரியத்தை கர்த்தர் வச்சு செய்வார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் தேவனுக்கு முன்பாக தப்பித்து கொள்ளவே முடியாது. அதனால் உலக பிரகாரமாக உங்களுக்கு இருக்கிற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணாதவர்கள் கல்லெறிந்து, சொல்லுங்கள், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் தூஷிக்கிறது, கண்ணா பின்னான்னு, ஒரு தாயின்னு பார்க்குறதில்ல, ஒரு தகப்பன்னு பார்க்குறது கிடையாது, கண்ணா பின்னான்னு தூஷிக்கிறது. அவர்களுடைய தீபம் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு தீபம் எப்போ எரியணும்? இருட்டு நேரத்தில் எரியணும். ஆண்டவர் சொல்கிறார், இருட்டு நேரத்தில் அது அணைஞ்சு போயிருங்கிறார். பகல்லலாம் எரிஞ்சிட்ருக்கும். பகலில் எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் உனக்கு ஒரு இருட்டு வரும், அப்போ அது கப்புன்னு அணைஞ்சு போகும். அதுக்கு முன்னாடி நீ சூரிய வெளிச்சத்தை நம்பிக்கிட்டு இருப்ப. இப்போ சூரியனும் போச்சு, உன் கையில் இருந்த வெளிச்சம் போனால் எவ்வளோ தடுமாற்றம் வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யுங்கள். இது உலக பிரகாரமான தகப்பனுக்கு. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஆத்தும தகப்பன் இருக்கிறாரே, அவருக்கும் நாம் சேவை செய்கிறதுக்கு மறந்து விடக்கூடாது. ஏன்னா அவர் நமக்காக சேவை செய்து, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். நமக்காக அவர் ஊழியத்தை செய்தார். நமக்கு இந்த சுவிசேஷம் வந்து, இந்த ரட்சிப்பு நமக்கு வந்து கிடைக்கும்படி அவர் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, ஹல்லேலூயா, நமக்காக ஜீவனை கொடுத்த தகப்பனுக்கு அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும். முதலாவது நான் இந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திட்டு அடுத்து என்னுடைய பிரசங்கத்துக்குள்ளே போகும்படி கர்த்தர் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 23 11 12 13 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 23 11 12 13. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இப்போது அவன் எருசலேமில் சாட்சி கொடுத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எருசலேமில் சாட்சி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். தேவனுடைய பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்கிறது ஈஸியான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சபையில் ஆண்டவர் எனக்கு அது செஞ்சார் இது செஞ்சாருன்னு சபையில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி தானே? சபையில் யாரை பார்ப்போம்? ஆண்டவரை அறிந்தவர்களே பார்ப்போம். விசுவாசிகளை பார்த்தா நம்ம அழைப்போம், ஆண்டவர் எனக்கு அது பண்ணார், ஆண்டவர் இப்படி பண்ணார், ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ரோமாவில் போய் சொல்கிறோமா? ரோமர்கள் கடினமான ஆட்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்கள். அப்போ இப்படிப்பட்ட புறஜாதிகள் மத்தியில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி தானே? இருக்குதா இல்லையா? அது வேறு, ஐயோ ஆர்எஸ்எஸ்காரன், ஐயோ பிஜேபிக்காரன், அவன் அந்த காரன் இந்த காரன் இந்த காரன், எல்லாம் மனுஷன் தானே, எல்லோரும் மனுஷன் தானே. அதான் அடிக்கடி சொல்லுவேன், மிஞ்சி போனால் என்ன வரும்? சாவு வரும். செத்தா எங்கே போவோம்? அந்த டவுட்டில் தானே பாஸ்டர் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிடுறீங்க. போவோமா போக மாட்டோமாங்கிறது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கை இல்லையே. ஹல்லேலூயா. கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவீங்க, அதுக்கும் ஆமைன்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அது டவுட்லேயே தான் இருக்குது வண்டி. அப்போது கர்த்தருடைய, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில் நம்ம வந்து வாய்கிலேயே நம்ம வந்து சாட்சிகளை சொல்லி, சில ஆட்கள் இருக்காங்க சொன்ன சாட்சியே சொல்லி சாவடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கன்னா கூட விட மாட்டாங்க, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி சொன்னதையே சொல்லி, சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமையாக தான் சொல்கிறீங்க. அதை அப்படியே கொஞ்சம் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் உள்ளே போய், நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க இவ்வளோ சொன்னேன் பாஸ்டர், ஆனால் கூட அவங்களுக்குள்ள ஒன்றுமே வேலை செய்யலை. இது வந்து
இது வந்து நம்ம உலக பிரகாரமாக ஒரு இங்கிலீஷ் மருந்து இருக்குல்ல, இங்கிலீஷ் மருந்து போட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வேலை செய்யும். அதே நாட்டு மருந்து என்ன செய்யும்? கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். இது பரலோக மருந்து. அல்லேலூயா. ஒரு காலகட்டம் டைம் எடுக்கும். எங்கேயோ போட்ட விதை எங்கேயோ முளைக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க இந்த பூமியில் வாழ வேண்டிய காலங்கள் இருக்குது. அவங்கள எங்கே கொண்டு வந்து அன்றைக்கி பாஸ்டர் மோகன் அவர்கள் ஒரு செய்தி எடுக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர்கள் செய்தி எடுக்கும்போது சொன்னாங்க, ஒரு முட்டு சந்தில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை நிறுத்திடுவார். நான் எங்கே ரட்சிக்கப்பட்டேன்னா முட்டு சந்தில் தான். அல்லேலூயா. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, வச்சு கரெக்டாக ஒரு முட்டு சந்தில் முட்டை வச்சு, இதுக்கு மேலே நீ இந்த பக்கம் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அங்கே தான் பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் நம்ம அப்படியே எல்லாம் சுமூகமாக இருக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டோம். எனக்கெல்லாம் நல்ல பொருளாதார வாழ்க்கையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஜென்மத்துக்கும் ஆண்டவரை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். தரித்திரத்துடைய உச்சக்கட்டத்தில் கொண்டு வச்சு தான் இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம திறமைகளும் தாளந்துகளும் ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்த பொழுது தேவன் சந்தித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்காக பிரயாசப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. புரியுதா? அப்போது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு அண்ணன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், அவனுடைய அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு சுவிசேஷம் சொன்னார். அவர் சொன்னது சுவிசேஷம் தான் கூட எனக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தெரியும். அவர் சொன்னது சுவிசேஷம்னு. பரவாயில்ல, நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அரசியல்வாதிகளுடைய பிரச்சாரத்தெல்லாம் கேட்டிருக்கிறோம். இன்னார் சூப்பராக பேசுவார், கலைஞர் இப்படி பேசுவார், குமரி அனந்தன் இப்படி பேசுவார், இப்படிலாம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பிரச்சாரங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்களுடைய பிரசங்கங்கள் ரொம்ப கேட்குறதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும், கருத்தாக இருக்கும். நம்ம அப்படி தான் பார்த்து என்ன செய்வோம்? பேசுவோம். எங்கள் அப்பாவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எங்கள் பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு, நல்லா இருக்குடா, அவர் நல்லா ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அழகாக பேசுகிறார்ல, கேட்க நல்லா இருக்குனார். கேட்க நல்லா இருக்குது, வாழ்க்கைக்கு செட் ஆகாது, அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொன்ன ஆள் தான் அதுக்கு பிறகு அந்த வார்த்தைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. அல்லேலூயா. ஆமாம். அப்போது இன்றைக்கி நீங்கள் விதைக்கிற விதை ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்தும் நீங்கள் சொல்கிறதுக்கு பயந்து கொண்டு அதை சொன்னால் அப்படியே ஒரு ஏதாவது சொல்லிடுவாங்களோ. நான் சொல்கிறேன், ஜெபத்தோடு நீங்கள் பேசி பாருங்கள், ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நான் எப்போவுமே ஊழிய பயிற்சியில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது யாராவது ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசணுங்கிற ஒரு உந்துதலை கொடுத்த உடனே நான் உள்ள ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நபரோடு பேசுகிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, அவர்களை ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உள்ளுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தா எங்கேருந்து தான் அந்த ஞானமான வார்த்தைகள் வரும்னே தெரியாது. ஏன்னா அது பரலோகத்திலேருந்து வருகிற வார்த்தை. அல்லேலூயா. பேசி முடிச்சுட்டு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன், நான் தான் இதை பேசுனேனா, என் வாயிலிருந்து தான் இப்படி வார்த்தை வந்துச்சான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அவங்களும் திருப்தியோடு கூட போவாங்க. உடனே ரட்சிக்கப்பட்டுருவாங்களான்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விதைச்சிட்டு வந்து என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். வார்த்தைகளை கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து ஜெபிக்கணும். அந்த நபருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க ரட்சிக்கப்பட்டு ஒன்று நம்ம சபைக்கு வருவாங்க, இல்லை இன்னொரு சபைக்கு போகட்டும். எங்கேயோ பரலோகத்தில் ஒரு நாள் அவங்களை நம்ம சந்தித்தா போதும். அப்போ இப்படிப்பட்ட வேலையை செய்கிறதற்கு பவுலே திடன்கொள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வேலையை முதல்ல நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க. என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை ஆண்டவர் பேச வைப்பார். அல்லேலூயா. ஏன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறீங்க. ஒரு ஆளை நீங்கள் ரட்சிப்புகளை வழி நடத்தும்போது அந்த நபர் உங்களுக்கு முக்கியமானவரா இல்லை ஆண்டவருக்கு முக்கியமான ஆளா? ஆமாம். நீங்கள் அந்த ஆளுக்காக என்ன பண்ணீங்க? ஆண்டவர் அந்த ஆளுக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஒவ்வொரு நபர்களையும். அதாவது அவர் படைத்த பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் வந்து யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க தங்களுடைய வாழ்க்கையை. இப்போ இன்னொரு ஆள் கைக்கு போயாச்சு. உங்கள் வீட்டு நகை தான் மார்வாடி கடைக்கு போயிடுச்சிங்க.
இப்போ அதை வந்து என்ன சொல்கிறீங்க, நான் நகையை மீட்டணும்னு சொல்கிறீங்க. அந்த மீட்டெடுக்கிற வேலையை தான் ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா நம்ம வாழ்க்கையை கொண்டு பிசாசுக்கு அடமானம் வச்சிட்டோம். இப்போ அடமானம் வச்ச வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு ஈடாக ஜீவனை கொடுக்கணும் அவர். புரியுதா? அப்போ நம்முடைய ஜீவனை பிசாசு வந்து ஃபுல் பவர் எடுத்துட்டான், நம்முடைய ஜீவனை தூக்கி நரகத்தில் போடுறதுக்கு. அப்போது ஜீவனுக்கு ஈடாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவர் என்ன செஞ்சார், நம்மை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை எப்போவுமே இருக்கணும், இனி நான் என்னுடையவன் என்னுடையவள் அல்ல, என்னுடைய வாழ்க்கை எனக்குரியதல்ல, இனி அவருக்குரியது. அவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தட்டும். ஹல்லேலூயா. என்னுடையதை எடுத்து என் இஷ்டத்துக்கு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று ஆண்டவர் கேட்குறார். அப்போது நம்ம அப்படி தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அறிவிக்கப்படுகிற நபர்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள் என்பதை பார்க்கிலும் அவருக்கு முதல்ல முக்கியமானவர். ஹல்லேலூயா. அந்த நபருடைய ரட்சிப்புக்கு தேவன் ஒரு ஆளுக்கு, அதாவது நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். அப்போ நம்ம அநேக நேரங்களில் ஆண்டோடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, ஐயோ அது கடினமான ஆத்துமா, இப்போ நீங்கள் மட்டும் சொன்ன உடனே அப்படியே கீழ்படிச்சிட்டிங்களாக்கும். எத்தனை பேர் ஒரே பிரசங்கத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். நானே இல்லையே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மோடு கூட போராடுகிற எதிர்ப்பின் சக்திகள் அதிகம். நாம் என்ன செய்கிறோம், உருவாகி கொண்டே இருக்கிறோம், பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக உருவாகி கொண்டே இருக்கிறோம். அப்போ உடனே நீங்கள் சொன்ன உடனே மட்டும் உடனே அவங்க கேட்டுறணுமா? உங்கள் பாஸ்டர் சொல்லி எத்தனை விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், அந்த நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் இன்னைக்கு விதைத்த விதை அது ஒரு நாளும் என்ன செய்யாது, வீணாகாது. இப்போது சம்மரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டாந்தரையாக இருக்கும், காஞ்சி போன பூமியாக இருக்கும். அடுத்து மழை காலம் வந்த உடனே புல் பூண்டுலாம் முளைக்குது. யார் விதை போட்டது? எத்தனை வகையான புல் பூண்டு முளைக்குது. அப்போது அதில் இருந்து விழுந்த விதைகள் வந்து அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே கிடந்து அவ்வளோ வெயிலில் காஞ்சி ஆடு மிதித்து மாடு மிதித்து பன்னி மிதித்து எல்லாம் மிதித்து புரட்டி போட்டு இங்கே உள்ளதுக்கு எங்கேயோ போட்டு அது என்னமோ நடந்திருக்குது, என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க. ஆனால் அதே கட்டாந்தரையில் மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிகள் முளைச்சி நிற்குது. அப்போது எப்போவோ விழுந்த விதை அந்த இடத்துல முளைக்கும் என்பதற்கு தேவன் நமக்கு திருஷ்டாந்தமாக அதை வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் பரலோகத்தின் விதையை விதைச்சி அது வீணாகுமா? ஒருபோதும் வீணாகாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உடனே போட்டுட்டு இன்றைக்கி விதையை போட்டேன் நாளைக்கே முளைக்கலன்னு உடனே நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் அவங்க சர்ச்சைக்கே வரல, அது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவங்க பேர் வச்சுருவாங்க, அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்படி யாரையும் தீர்மானிக்காதீங்க. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும்போது சில ஆட்கள் வந்து ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்வாங்க. ஜென்மத்துக்கும் சர்ச்சைக்கு வராது. அது நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்கும். என்னடா இப்படி ஏடாகூடமாக கேள்வி கேட்குதுன்னா அது இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுது. ஏன்னா சந்தேகம் நீங்காமல் யாரும் கர்த்தருக்குள்ளே வரமாட்டாங்க. அந்த சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு நீங்களும் நல்ல வேதத்தை கற்று அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அதாவது வேதத்தை எத்தனை முறை முடிச்சிருக்கிறோன்னு கேட்டால் எத்தனை பேர் அதுக்கு நீங்கள் என் மனசுக்கு ஆறுதலாக பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதை கேட்டுட்டு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுனால கேட்குறதே இல்லை, எந்த ஊழியக்காரங்களும் கேட்குறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே சாம்சுந்தரம் ஐயா 25,000 பேர் சபையில் ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டு 25,000 பேர் சபையில் 70 பேர் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்ததோட அவர் சுத்தமாக டவுன் ஆகி போயிட்டார். அப்போ நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனைகள் எதில் இருக்குது? ஹல்லேலூயா. அதனால தான் இந்த செல்ஃபோனெல்லாம் விட்டு விலகுங்க. உங்களை சிந்திக்க விடாது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்திக்க விடாதபடி இவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். இவளுடைய ஒரு காலத்தில் அதாவது பரஸ்திரி என்று சொல்லி தவறான பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் வந்து உங்களுடைய அதாவது பரலோகத்துக்குரிய சிந்தனையை சிந்திக்க விடாதபடி அது செல்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அதிலிருந்து நீங்கள் தள்ளிடுங்க. இடறுதலுக்கு ஏதுவான சூழ்நிலையிலேருந்து உங்களை தள்ளி வைத்து காத்துக்கொள்ளுங்க. அதை செய்யும்போது தான் உங்களுக்கு சிந்திக்க விடும்.
அப்போ நீங்கள் இதிலேருந்துலாம் விடுதலை ஆனீங்கன்னா உட்காந்து யோசிக்கணும், நம்ம என்ன ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துருக்கிறோம். நம்ம போய் வெறுங்கையோடு போய் ஆண்டவரை சந்திக்கக்கூடாது. ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனுஷனை பார்க்க போகணுன்னா கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோம், கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போகிறோம். ஆண்டவரை சந்திக்க போகும்போது நீங்கள் எதை வாங்கிட்டு போனால் ஆண்டவர் திருப்தி ஆவார் சொல்லுங்கள்? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள், அதாவது கிறிஸ்துவனுடைய நாளில் ஒரு வசனம் இருக்குது, தெசலோனிக்கர் நினைக்கிறேன், அதில் முடிஞ்சால் அந்த வசனத்தை எடுத்து வாசித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமாக இருக்கிறவர்கள் நீங்கள் தானே என்று சொல்லி தெசலோனிக்கர் 2வது அதிகாரம்னு நினைக்கிறேன். ஆ 2:19, 1 தெசலோனிக்கர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அப்போ யார் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுகிற நாளில் நமக்கு மகிமையாக இருக்கிறவங்க, நமக்கு கிரீடமாக இருக்கிறவங்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க யாருன்னா நம்ம மூலமாக சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள். பவுல் சொல்கிறாரு, அந்த ஆத்துமாக்களை பார்த்தா சொல்கிறாரு, எங்களுக்கு எது கிறிஸ்து வெளிப்படுகிற நாளில் மகிழ்ச்சியும் கிரீடமுமா எங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த கிரீடத்தை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகத்தில் எதையெல்லாமோ சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறோம், அது எத்தனை பேருக்கு நிற்குது யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் பரதேசியாக மாறினோம். ஊரை விட்டு சென்னைக்கு வந்தோம். கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், கொஞ்ச நாள் டவுனாக இருக்கோம், கொஞ்ச நாள் மேலே இருந்தோம், கொஞ்சம் கீழே இருந்தோம். இதுதான் வாழ்க்கை. அதனால தான் அது மேலெல்லாம் எங்களுக்கு கண்ணு போக மாட்டேங்குது. அது இல்லாமல் போகும் பொருள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேலே வச்சுருந்தா சந்தோஷம், நடுத்தரமாக வச்சுருந்தா சந்தோஷம், கீழே தான் வச்சுருந்தாலும் சந்தோஷம். பரலோகத்துக்கு போவோமாங்கிறத மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக கீழே தான் வச்சுருப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன், மேலே தான் வச்சுருப்பாருன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் நிலைத்திருங்க. அந்த நிலையில் நீங்கள் நிலைத்திருங்க. இல்லாததுக்காக நீங்கள் ஆசைப்படாதீங்க. ஏன்னா அநேகர் பணமும் வசதியும் வந்த பிறகு வழுவி போனவர்கள் ஊழியக்காரர்களே உண்டு. ஏன்னா பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் அநேக நேரத்தில் அநேகரை வாரி விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் தேட வேண்டிய காரியத்தை தேடுவோம், சிந்திக்க வேண்டியதை சிந்திப்போம். ஆண்டவரை சந்திக்கிற நாளில் நான் வெறுங்கையாக போய் நின்றக்கூடாதே. ஆண்டவரே, உமக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டுமே, உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டுமே. அதற்கு எனக்குள்ளே சில பயங்கள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது. என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சீஷர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவை நோக்கி சொல்கிறாரு, பிதாவே, நான் இவர்களுக்காக, இந்த 12 சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொன்னால், நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறப்படுறீங்க சொல்கிறீங்களே, அவர்களுக்காகவும் இயேசு ஏற்கனவே ஜெபிச்சு வச்சுருக்கார். உங்கள் ஜெபம் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ஜெபம் ஏற்கனவே இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள். அதற்கு அப்போது அவர் வேலையை செய்யும்போது, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இப்போ என் பையனை ஒரு வேலைக்கு நான் அனுப்புகிறேன், இங்கேருந்து போய் மதுரையில் போய் வேலையை முடிச்சுட்டு வரணுன்னா போக்குவரத்துக்கு செலவுக்கு, அவன் தங்குறதுக்குரிய செலவு, அவனுடைய எல்லா விதமான செலவுக்கும் நான் காசு கொடுக்காமல் நான் அனுப்புவேனா? எனக்கே அவ்வளோ அறிவு இருக்கணும், அவருக்கு தெரியாதா? அவர் வேலையாக அவங்களை அனுப்பும்போது உங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பணும்னு அவருக்கு தெரியாதா? அவர் செய்வார். அதனால தான் சொல்கிறாரு, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்த, ஓகே, இப்போ நீ ரோமாவில் என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் பிரயாசப்பட்டு போகிறான். விடிய காலம் ஓடும்போது யூதரில் ஒரு சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணார்கள். நீங்கள் ரோமாவில் போய் பிரஜாதி மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்த உடனே உங்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பின் சக்தி, மனுஷர்களை மட்டும் சொல்லலை, எதிரான சில காரியங்கள், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் என்றைக்கெல்லாம் நல்ல தீர்மானத்தோடு வீட்டுக்கு போகிறீங்களோ, போகும்போதெல்லாம் வீட்டில் எதிரான சூழ்நிலை இருக்கும்.
ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து போகும்போதெல்லாம் அதை நீங்கள் ஜெயிச்சு பழகுங்க. அதாவது குழந்தை கையை நசிக்கிற போதுமா பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்கூலில் படிக்கும்போது பசங்கள்லாம் இருக்கிறாங்களே, ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் ஒருத்தனுக்கு வந்து அழுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதையே சொல்லி அவனை என்ன செய்வாங்க, அவனை டீஸ் பண்ணுவாங்க. அப்போது அதை சொன்ன உடனே மூஞ்சி அப்படியே நமக்கு தொங்கி போன உடனே அவனுக்கு அது ஜாலியாக இருக்கும். சொல்லிக்கோ, நல்லா சொல்லிக்கோ, இன்னும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படின்னா, சி இது சொரண கெட்டது அப்படின்ட்டு போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக நான் இதை செய்வேன்னு முயற்சி பண்ணும்போது உடனே அங்கே ஒரு எதிர்ப்பானது வந்தோன்னே, ஐயோ இதுக்கு தான் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், ரைட்டு, பிசாசு உடனே வெல்டன், நான் நினச்ச காரியத்தை சாதிச்சிட்டேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அதை எதிர்த்து நின்று பாருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இப்படி சொல்லி இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேர். சத்தம் வரக்கூடாது. ஒரு நபருக்கு விரோதமாக எத்தனை பேர்? 40 பேர் கட்டுப்பாடு பண்ணி கொண்டாங்க. இப்போ தரிசனம் கிடைச்ச உடனே அவனை கொலை செய்கிறதுக்கு பிசாசு ஆட்களை தூண்டி விட்டுட்டான். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் அதை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நடந்த உடனே இப்பொழுது சேனாபதிக்கு இது அறிவிக்கப்படுகிறது. 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவனுக்கும் சொல்லாதே என்று அந்த வாலிபனுக்கு அவன் சொல்லி அனுப்பிவிட்டு, 23வது வசனம், பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து, அதாவது இது எதுக்குன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நீங்கள் திடன் கொண்டு எழுந்து காரியத்தை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு இது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு கர்த்தர் அதுக்குரிய பாதுகாப்பை தேவன் கொடுக்காமல் இருக்க மாட்டார். இங்கே என்ன ஆண்டவர் யாரை எழுப்புறாரு பாருங்கள், அந்த தேசத்தினுடைய சேனாதிபதியை எழுப்பி அவன் வந்து அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும், காலாட்கள்லாம் நடந்து போய் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸனிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதும் அன்றி அதுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் 40 பேர் எழும்புறாங்களேன்னு பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக எத்தனை எழுப்பியிருக்காரு பாருங்க, 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும். அதாவது உங்களுக்கு விரோதமாக ஒரு 4 பேர் எழும்புனாங்கன்னா கர்த்தர், அதாவது எலிசா சொல்கிறார்ல, நீ முதல்ல ஒரு தரிசனத்தோடு இருப்பா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் அப்படி ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். நீ திடன் கொண்டு வேலையை நடப்பி, கர்த்தருடைய காரியத்தை நீ சொல்லு, நீ வாயை திறந்து பேசு. நீ அநேகருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், ஆவிக்குரிய தாயாய் உருவாவதற்கு தேவன் சொல்லுகிறார். நீ திடன் கொண்டு நீ காரியத்தை வேலை என்ன செய்ய நடப்பி. அதற்கு சப்போர்ட்டாக நிற்கிறவர் யார்? என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தாங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அடுத்து 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இப்போது நல்லா ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்போ பயமும் திகிலும் உண்டாகி இருக்குது. ஏன்னா அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார்? பாஸ்டர் இருக்கார், அவர் பிரசங்கமும் பண்ணுறாரு, உள்ளே இல்லை.
போக வேண்டிய வார்த்தை உள்ளே போகலை. அநேக நாளாய். அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரில. எல்லாருமே இங்கேருந்து பார்க்கும்போது தேவதூதர்கள் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்ல 100% நல்ல விசுவாசி மாதிரி தான் இருக்கிறீங்க. சில பேர் கண்ணை திறந்திருந்து தூங்கி கேட்குறீங்க, சில பேர் தூங்குற மாதிரி இருந்து விழிச்சிருந்து கேட்குறீங்க. ஒருவன் மனதில் 9 இடான மாதிரி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ தெரியாது. அப்படியே பார்த்துருப்பாங்க அப்படிவாங்க. உள்ளே ஓடும் பாருங்க, எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. இது ஒரு அனிச்சை செயலாகி போச்சு. பிரசங்கத்துக்கு உட்காந்து கேட்கும்போது அப்படியே உட்காந்து கரெக்டு, சரி சரி, அப்புறம் ஐயோ அதை என்ன பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, இந்த வேலையை என்ன பண்ணுறது, அந்த வேலையை என்ன பண்ணுறது. அல்லேலூயா. சென்னை பாஷையிலே கேட்குறேன், இங்கே தான் கீறீங்களா? ஏனுங்க இங்கே தான் கீறீங்களா? கீரோம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். அநேக நாட்களாய் சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்போம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்போம். இப்போது உங்களுக்கு பிரச்சனை பெருசாக தெரியுதா, உங்களுடைய நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெருசாக தெரிகிறாரான்னு சொன்னால் அது எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக இப்படி செய்வார் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு தான், அவர் செய்வார் தான். ஆனாலும்ங்கும்போது பிரச்சனை பெருசாகிடுது, ஆண்டவர் சின்னதாகிடுறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொன்னார், கவலைப்படுகிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? பிபியும் சுகரும் தான் வரப்போகுது இல்லையா? கவலைப்படுறதுனால உங்களுடைய சரீரம்தான் பாதிக்கப்பட போகுது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், சும்மா எல்லாத்தையும் யோசனை பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போது தொடர்ந்து எனக்கு இந்த வலி அதிகமாக இருக்கும் பொழுது அன்றைக்கி என்னுடைய மனைவிக்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் அந்த வலியை சரியாக்குனார், இந்த பிரச்சனையை சரியாக்குனார், இதிலேருந்து சுகத்தை கொடுத்தாரு. தாவீது சொன்னது போல், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை வாயை கிழிச்சு போட ஆண்டவர் வச்சார், ஒரு கரடியை ஒருவரை கொள்ள வச்சார் ஆண்டவர். இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் தான் இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும், இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளை ஆண்டவர் எப்படி நீக்கி போட்டாரோ அதை போல் ஆண்டவர் நீக்கி போடுவார். சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறதுனால ஆமேன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நீங்கள் மலை போல் பார்த்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் அது இல்லாமல் போகும் காலம் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரு நல்ல வசனம் இருக்குது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருப்போம். அப்படியா, இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் நமக்கு ஆண்டவர் அந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார். அதற்கு என்ன தேவை? நமக்கு தேவையானது அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் அதாவது பிரச்சனைகளை நம்ம சிந்திக்கவும் தியானிக்கவும் ஆரம்பிச்சிட்டாலே அநேக நாட்கள் ஆகிரும். நீங்கள் ஜெபம் பண்ணி அநேக நாட்கள் ஆகிரும், பைபிள் வாசித்து அநேக நாட்கள் ஆகிரும். என்னத்தை படித்து என்ன செய்ய, என்னத்தை ஜெபிச்சு என்ன செய்ய. நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. நல்ல தீர்மானத்தை எடுங்க. அப்படியே பரிதாபமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் மாறப்போகிறது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலில் அநேக நாளாய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, பாஸ்டர் பண்ண பிரசங்கமும் காணாமல் போச்சு, வேதமும் இல்லை, பைபிள் வாசிக்கிறதும் போச்சு. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியில் முட்டு சந்து வந்துடும். 4வது வசனம் சொல்லுகிறது, தாங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தரிடத்தில் அந்த அவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு போனோம் இல்லையா? அதாவது தானியேல் வழக்கம் போல. அல்லேலூயா. பவுலை குறித்து சொல்லும்போது அவன் வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்தில், அவன் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போனான். அப்போது நம்முடைய லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடணும். அவரோடு உறவாடிக்கிட்டே இருக்கணும், அவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும், அதற்குன்னு நேரம் ஒதுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த செல்ஃபோனை தியானிக்காதீங்க. அல்லேலூயா. கையில் ஒரு பாம்பை வச்சுருக்கிறீங்கிற உணர்வு எப்போவுமே இருக்கட்டும். என்னது சத்தமா?
கையில் ஒரு சர்ப்பம், வலு சர்ப்பம் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாம்பை ஏன் ஆண்டவர் உண்டாக்குனாரு? பாம்பும் தேவை. பாம்பு கடிக்கு எதுலேருந்து மருந்து எடுக்கிறாங்க? பாம்பு கடிக்கு மருந்தே பாம்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ பாம்பு தேவையா தேவையில்லையா? தேவை. அதனால் அதாவது ஒருத்தர் கேட்டார், அந்த கொசுவை எதுக்கு வச்சுருக்காரு ஆண்டவர்? அல்லேலூயா. ஆமாம், கொசுவை எதுக்கு வச்சுருக்காரு? நீ நிம்மதியாக தூங்கக்கூடாதுன்னு வச்சுருக்காரு. அல்லேலூயா. அட்லீஸ்ட் சோத்திரம் 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 சோத்திரம், அதுக்காக அப்படியாவது நீ சோத்திரம் பண்ண மாட்டியான்னு தான் கொசுவை வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் எதையும் படைக்கலை. அப்போது இதெல்லாம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்தால் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம் உங்களுடைய சுவாசமாக மாறட்டும். அல்லேலூயா. ஆமாம், அதுக்குன்னு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி தனியாக உட்காந்துருங்க. போயிட்டு உட்காந்து, ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கை முறை, அதாவது எனக்கு வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், எப்போவுமே அவரோடு கூட இருக்கிற அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சூழ்நிலை முதல்ல இது மாறணும். அநேக நாட்களாக தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். வேத வாசிப்பே கிடையாது. இப்போ பிஸி ஆகிட்டோம், நம்ம பயங்கர பிஸி. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இப்போ பயங்கர பிஸி. சண்டே சர்வீஸுக்கு இங்கே உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு நீங்கள் என்றைக்கு போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நடுவில் பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பற்றிக்கும், அதுவும் அப்புறம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நானும் உலக பிரகாரமான வேலையிலிருந்து விசுவாசியாக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் உலக வேலை நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை கீழே டவுனுக்கு கொண்டு வரும்னு தெரியும். ஆனால் அந்த காலத்துலேயும் காலையில் ஜெபத்துக்கு ஓடிடுவேன், சாயந்தரம் ஜெபத்துக்கு ஓடிடுவேன், விசேஷத்தை உபவாச ஜெபம் வச்சா ஓடிடுவேன். என்னுடைய இந்த ஆவிக்குரிய ஃபோனில் சார்ஜ் குறையவே குறையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஃபோனில் மட்டும் கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேர்ஃபுல்லாக எடுத்து சார்ஜிங் போடுறீங்க தேவனுடைய பிள்ளைகளை. அது சார்ஜ் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ நிம்மதி தெரியுமா? நாங்கள் ஒரு வாரம் பச்சைமலைக்கு போயிட்டு வந்தோம். அங்கே எந்த சிக்னலுமே எடுக்கலை, நிம்மதியாக இருந்தேன். இல்லைன்னா யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு தலைவலிக்கு, எனக்கு இடுப்பு வலிக்கு, எனக்கு கால் வலிக்கு, கை வலிக்கு. அல்லேலூயா. இது ஒரு பக்கம். அப்புறம் பாஸ்டர்மார் ஃபோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் விசுவாசிகள் யாராவது ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு கடந்த காலத்தில் அப்படியே இந்த ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு எப்படா சிக்னல் வரும்னு காத்திருந்தாங்க. எங்கேயாவது ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது தொப்புன்னு விழும், உடனே மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிடலாமா? ரெடியா? ஆமாம். அதனால் ஃபோன் உங்களிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும். அப்போ தான் இதெல்லாம் நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லாமல் இருக்குங்கிறத யோசனை வரும். அல்லேலூயா. நான் அடுத்து இன்னும் பிரசங்கத்துக்கு பாயிண்ட் நிறையா இருக்குது. என் மனசுக்குள்ளே ஒரு பாரமும் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. என் பிள்ளைங்க சீர்கெட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப அந்த பாயிண்ட்லேயே நான் நிற்கிறேன். அது தனியாக கிடக்கட்டும். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணுவோம், தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுவோம். அல்லேலூயா. அதை ஒரு விக்கிரகமாக்கி அது இல்லைன்னா ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறத உணர்ந்து இந்த காலத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அப்போ இதெல்லாம் அதாவது யோசிக்க வைக்கும். நம்மகிட்ட ஜெபம் பண்ணலையே, பைபிள் வாசிக்கலையே, நமக்கு அப்படி ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறோமே, அந்த சிந்தனை வரும். அப்படி வரும்பொழுது தான் இங்கே சொல்கிறாரு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். சரி, விட்டுட்டீங்க, ஆண்டவரை விட்டுட்டீங்க, பைபிள் இல்லை, ஜெபம் இல்லை, ஆண்டவரும் உங்களோட இல்லை. சரி, ஓகே, இன்றைக்காவது ஒரு உணர்வு வந்திருக்குதே. அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் 21 ஆகிலும் நமக்கு ஒரு உணர்வு வந்திருக்குதே. இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் போச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த கைகளை நிகழ விடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ நீங்கள் கிரியை செஞ்சீங்கன்னா என்ன உண்டு? பலன் உண்டு. அப்போ அந்த பலன் என்ன? நீ செய்ய வேண்டிய கிரியை என்ன? 15:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஆகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்? சத்தமாக திடன் கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுங்க. திடன் கொண்டு
அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி. அல்லேலூயா. முதல்ல உங்களுடைய கைகள் எதற்கு திடப்படணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அருவருப்புகள் பல பகுதிகளில் இருந்துச்சான். யூதா பெஞ்சமின் எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாமே இருக்குது. யூதா என்றால் துதியில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. புரியுதா? நம்ம துதிக்கிற ஏரியா, நம்ம ஜெபிக்கிற ஏரியா, நம்ம ஒப்பு கொடுக்குற ஏரியா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தங்கள் இருக்குது. நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக போகிறேன். அவைகளிலெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அந்த அருவருப்புகள்லாம் வந்து அது என்னாச்சு? அது ஒரு நோய் தொற்றாக மாறிப்போச்சு. அதையெல்லாம் அவன் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தையும் புதுப்பித்து, இப்போது இந்த அருவருப்புகளெல்லாம் நீக்கின பிறகு தான் நீங்கள் பலி செலுத்த முடியும், ஜெபம் பண்ணவே முடியும். அப்போ உங்களுடைய ஜெபத்தை, இந்த பலிபீடத்தை என்ன செய்யணும்? நீங்கள் வந்து அதை புதுப்பிக்க வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கணும். பலியிடுதல், ஆண்டவருக்காக ஸ்தோத்திர பலியிடுகிறது. நீங்கள் அருவருப்புகளை உள்ளே வச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா 3 ஸ்தோத்திரத்துக்கு மேலே வராது. அல்லேலூயா. அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமில் உள்ள மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு கூட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய பர்சனல் லைஃப், அதுக்கு பிறகு தான் மற்றவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு நம்ம உபதேசிக்க முடியும். நான் அவங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சரியாக கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்காத ஆரம்ப நாட்களில் அப்போவே பைபிள் நல்லா வாசிப்பேன். அப்போது அதாவது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு வாட்டி பைபிளை முடிச்சிட்டேன். அவ்வளோ தூரம் பைபிள் மேலே வாஞ்ச, வசனம் சூப்பராக கற்றுக்கிட்டேன். யார்கிட்ட வேணாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். ஆனால் இன்னும் ஞானஸ்நானத்துக்குள்ளே வரல. அப்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ எனக்கு முன்னாடி 30 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் மேலே வைராக்கியம் எல்லாமே இருக்கும். கையில் சிகரெட்டும் இருக்கும். சரியா? 30 பேருக்கும் சுவிசேஷம். 30 பேரும் ஏடா கூடமாக கேள்வி கேட்பாங்க. 30 பேருக்கும் பதில் இருக்கும். கடைசியாக கேட்பாங்க, மோசேயே உன் கையில் இருக்கிறது என்ன? எல்லா சுவிசேஷன்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ரைட்டுப்பா, இவ்வளோ சொல்கிறியப்பா, உன் கையில் என்ன வச்சுருக்கிற? கையில் இது தனியாக ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருக்கோம். அப்போ அவன் கேட்பாங்க, நீ இவ்வளோ பேசுகிறவன் இது சரியில்லையே. அல்லேலூயா. அருவருப்பை அகற்றாமல் நாம் மற்றவங்களுக்கு நம்ம வார்த்தையை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்போ நான் உடனே எதத்துக்கு இப்படி பின்னாடி வச்சுட்டு, இதை பார்க்காத, அவரை பாரு அப்படிங்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அவர் தெரியலையே, நீ தானே தெரிகிற. அல்லேலூயா. முதல்ல உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுகிற நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து அருவருப்புகளை அகற்றுறதுக்கு நீங்கள் அதை வந்து கைகளை நெகிழ விடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அருவருப்புகளை அகற்றுறது அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது. நீங்கள் வீட்டிலையே ஒற்றை அடித்து பாருங்களேன். ஒரு பக்கம் அடித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த பக்கம் ஏற்கனவே அடித்த பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்கும். அருவருப்புகள் அகற்றுறது அவ்வளோ விஷயம் இல்லை. ஒரு பக்கம் சரி பண்ணால் ஒரு பக்கம் வந்து நிற்கும். தலைக்கு இழுத்தா காலுக்கு பத்தலை, காலுக்கு இழுத்தா தலைக்கு பத்தலைன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நிற்கும். கைகளை நெகிழ விடாதீங்க. நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர், என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? கைகளை திடப்படுத்தி, கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ நீங்கள் கிரியை செய்யணும். தொடர்ந்து எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஜெபிக்க விடாதபடி, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடி, கர்த்தருக்குள்ளே வளர முடியாதபடி எதெல்லாம் தடை பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறது அதை கண்டு அந்த அருவருப்புகளை அப்புறப்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் உங்கள் பக்கத்தில் சேருவார்கள். ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதாவது தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு பார்க்குறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு காரிய சித்தி உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா அவருக்கு பிடிக்காத நாற்றம் எடுக்கிற காரியம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதை உணர்ந்திருக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கை,
முன்னாடி இருந்த மாதிரி இருக்குதா? நம்ம பரிசுத்த வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி இருக்கா? நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பழைய மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தது போல் இருக்குதா? அதெல்லாம் நாம நிதானிக்கிறதுக்கு தான் நான் அதை சொன்னேன். இந்த செல்ஃபோன் மாதிரி காரியத்தை சிலரில் ஃப்ரெண்ட்ஷிப்பு உட்காந்து ஒரே அதுலேயே கதை ஓடும். சில பேர் ஃபோனை எடுத்தால் மணிக்கணக்காக பேசுகிறாங்க. என்ன பேசுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மணிக்கணக்காக பேசுகிற அளவுக்கு என்ன மேட்ரு இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சால் நானும் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். நமக்கெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் சரி ரைட்டு, அப்புறம் ஒன்றும் இல்லையா, ரைட், ஓகே, அவ்வளோதான். நேரடியாக உட்காந்து பேசினா கூட கொஞ்சம் பேசலாம். ஃபோனில் உட்காந்து பேசுகிறது ஒன்றுமே இல்லைன்னா எதையாவது பிடிச்சி இழுத்து, யாரையாவது வம்புக்கு இழுத்து, அதான் அவளை பற்றி தெரியுமா, அவங்க வீட்டில் அவங்க கூட ஓடி போயிட்டாலாம், உனக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி விஷயங்களை பேசுனீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறாள் ஓடி போயிடும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீ அடுத்த குடும்பத்துக்கு எடுத்து பேசினா இப்போ உன் குடும்பத்தில் அது வந்துடும். ஜாக்கிரதை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம விதைக்கிறத நம்ம அறுக்க வேண்டியது வந்துடும். இன்னொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மட்டமாக நீங்கள் பேசக்கூடாது. சில நேரத்தில் ஒரு நாள் ஒரு தகப்பன் என்னை காரில் கூப்பிட்டு போயிருக்காரு. அவருடைய மகள் காலேஜில் படிக்கிறா. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அந்த மகள் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம், அவளை கூப்பிட்டுறதுக்காக. அப்போது பிள்ளைங்க வரும்போது எல்லாம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு வருது. அப்போ அந்த தகப்பன் சொன்ன ஒரு காரியம், எங்கெல்லாம் தகப்பனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கப்பா அந்த பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் போடுது. தகப்பனுக்கு இதில் விருப்பம் இல்லை. சில குடும்பத்தில் பார்த்தா தாய் சப்போர்ட் பண்ணுது. இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தாய் சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் தகப்பனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான், பார் பிள்ளையை பெற்று விட்ருக்கான் பாரு, எரும மாடு மாதிரி அலையுதுன்னு சொல்லுவான். பெற்ற தகப்பனுக்கு பெயரை அவங்க உண்டாக்குவாங்க. ஆனால் தகப்பனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. அதே போல் சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் தவறாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக உடனே அந்த குடும்பத்தை தப்பாக பேசுகிறதோ, தாய் தகப்பனை தப்பாக பேசுகிறதோ தயவு செஞ்சு பேசாதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத ஒரு விஷயத்தை வம்புக்கு இழுத்து கொண்டு பேசணுமே, டைமை போக்கணுமே, தயவு செஞ்சு அதெல்லாம் தேவையான விஷயம் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்க தப்பெல்லாம் தியானிக்கிறத விட்டுட்டு உங்கள் தப்பு இங்கே என்ன? அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இதெல்லாம் உணர்வு இல்லாமல் நம்ம யாரையோ பற்றி பேசி நம்ம வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை அதை ஆராய்ந்து பாருங்கள். அருவருப்புகளை அகற்றி போடுங்க. அகற்றி போட்டதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் எல்லாரும் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்தவங்க எல்லாவற்றையும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பலி செலுத்துகிறாங்க. கூடி ஆராதிக்கிற ஒரு காரியம். அவர்கள் கொண்டு வந்தவைகள் எல்லாம் தேவனுக்கு பலி செலுத்துனாங்க. அப்போது நிறைய காரியங்களுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் சரியான டைமுக்கு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அகற்றி போட வேண்டியவைகளை அகற்று போடுகிறதற்கு உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள். அப்போது கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க, இன்றைக்கி போய் நான் சொல்கிற காரியத்தை ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஒரு சோர்வு வரும், முடியலையே அப்படின்னு வரும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நான் பைபிள் வாசித்து ஆவேன், என்ன ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி ஆவேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நான் உறுதியாக நிற்பேன். பிசாசு எந்த சோதனையை கொண்டு வந்தாலும் அதற்கு விரோதமாக நான் நின்று கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பலத்தினால சத்துருவை எதிர்த்து நிற்பேங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திடன் கொண்டு வேலையை நடப்பீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அந்த காரியங்களில் கைகள் நெகிழும் போதெல்லாம் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் நிற்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க, என் சிந்தனைகளை காத்துக்கொள்ள ஆவியானவரே எனக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய பலத்தை நீங்கள் நாடுங்க. இடரலுக்குரிய இடத்துல உட்காராதீங்க. இடரலுக்குரிய நபர்களோட பேசாதீங்க. இடரலுக்குரியதான வார்த்தைகளை பேசாதீங்க. காரியங்களை செய்யாதீங்க. உங்களுடைய காரியங்களில் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களை உங்களை தேடி வர வைப்பார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் இவ்வளோ நாள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறினா கர்த்தர் உங்களுக்கு பிரியமானதை அவர் செய்வார். அல்லேலூயா. எப்போவுமே நீங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை போய் செய்யும்போது அவங்க நமக்கு பிடிச்ச காரியத்தை நம்மக்கிட்ட வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. ஆமென். அப்போ நம்ம அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். நமக்கு எது அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு,
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, நீ கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக நீ இரு. உன் இருதயத்துக்குள்ளே சில வேண்டுதல் இருக்குல்ல, நீ சொல்லலாம் வேண்டியதில்லை, நீ போய் நின்று ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க இதை அதெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை, இருதயத்தின் வேண்டுதல் யாருக்காவது காதில் கேட்குமா? அவருக்கு கேட்கும். ஹல்லேலூயா. நீ அவருக்கு விரும்பினதை செய்கிறதுனால அவர் உனக்கு விரும்பினதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம காத்திருப்போம். கைகளை நெகிழ விடாதீங்க, பலப்படுங்க. நமக்கு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னால் முடியாதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்கள் ஒத்தாசையை கேளுங்க. ஆண்டவரே, என்னை திடங்கொள்ள சொன்ன தேவன், என்னை திடப்படுத்தவும் நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, கைகளை நெகிழ விடாதீர்கள் என்று சொன்ன தேவன், எங்கள் கைகள் தளர்ந்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற எங்கள் தேவாதி தேவன் எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை கொடுக்கிற உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பாடலை நம்ம உண்மையாய் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர விசுவாசத்தோடு பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எல்லா கரங்களை தட்டி, நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாயிருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்மியமாயிருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் பரிபூரணமடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். எல்லா விசுவாசத்தோடு நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். பலப்படுத்துகிறேன். எல்லா முழு பலத்தோட சத்தமாக கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரமடையாமல், நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரமடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன். உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் காலை ஜபத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி, நான் தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காகவே காத்திருந்தேன். என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காகவே காத்திருப்பேன். அவனவன் கிரியை படியே அவரருளும் பிரதிபலனே. ஆண்டவர் வரும்போது நம்முடைய பலனை அவர் தந்து வருவாரே.
கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் பலப்படுத்துங்கப்பா, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பிள்ளைகள் திடம் கொண்டு வேலை நடத்த தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கிறார். ஆவியானவரும் உடைய பிள்ளைகள் நடுவில் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்து கண்டப்படவே அனுகிரகம் பண்ணுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சர்வ வல்ல தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை குறித்து உம்முடைய பிள்ளைகளோடும் என்னோடும் நீர் பேசி இருக்கிறீர் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே ஆழமாய் பதிய வைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்பொழுதும் கேட்கிற தேவ வார்த்தை என்று யோசிக்காதபடி இன்றைக்கு ஆண்டவர் எனக்காக தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, இடரலுக்குரிய காரியங்களை நான் செய்ய மாட்டேன், இடரலுக்குரிய இடத்துல நான் நிற்க மாட்டேன், அல்லேலூயா, இடரலுக்குரிய கிரியைகளை நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்குள்ளே பலப்படுவதே என்னுடைய பிரதான நோக்கமாய் இருந்து என் கைகளை நெகிழ விடாதபடிக்கு ஆண்டவரே, நான் என்னை சுற்றிலும் இருக்கிற என் வாழ்க்கையிலே உள்ளும் புறமுமாய் இருக்கிற அருவருப்புகளை நான் நீக்கி போட்டு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய ஆலயத்திலே பலியிடும்படியாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபத்திலே தரித்திருக்கவும், வேதத்தை தியானிக்கவும், ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தில் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே நான் இனி கைகளை நெகிழ விடாதபடிக்கு திடன் கொண்டு கிரியைகளை நடப்பிப்பேன். ஆண்டவரே, நிச்சயமாய் என் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அல்லேலூயா அல்லேலூயா தங்கள் ஆவிக்குரிய மாளிகையை இசைவாய் கட்டி எழுப்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படி, உடைய பிள்ளைகளுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல தேவைகளை சந்தித்து உடைய பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.